தலைப்புச் செய்திகள். 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இனிப்பு வழங்கி வாழ்த்து. உலக அளவில் வேகமாக வளரும் பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா உள்ளதாக நிர்மலா சீதாராமன் பெருமிதம். அசாமில் யூரியா உற்பத்தி செய்ய ஆலை அமைக்கப்படும் என பட்ஜெட் உரையில் அறிவிப்பு. நாடாளுமன்ற மக்களவையில் பட்ஜெட் தாக்கலின் போது எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மகா கும்பமேளா உயிரிழப்பு விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி வெளிநடப்பு. தனிநபருக்கான வருமான வரி உச்சவரம்பு 7 லட்சத்தில் இருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிப்பவர்கள் வரி கட்ட தேவையில்லை எனவும் அறிவிப்பு. சென்னை ஈசிஆர் சாலையில் பெண்களை துரத்திய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி சந்துரு தனிப்படை போலீசாரால் கைது. வெளி மாவட்டத்தில் பதுங்கி இருந்தவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல். ஆளும் கட்சியிடம் 10 கோரிக்கைகள் முன்வைத்தால் 3 கோரிக்கைகள் மட்டுமே நிறைவேற்றப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக முதல்வர் தயங்குவது ஏன் என்றும் கேள்வி. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே செய்யும் பணி. திருமயம் வருவாய் வட்டாட்சியர் தலைமையில் மறு உடற்கூறாய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 61,960 ரூபாய்க்கு விற்பனை. நாடு முழுவதும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலை 6 ரூபாய் 50 காசுகள் குறைப்பு. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 1966 ரூபாய்க்கு விற்பனை. மகா கும்பமேளா நடைபெற்று வரும் பகுதியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு. கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழப்பு எதிரொலியாக கும்பமேளா நடைபெறும் பகுதியில் பாதுகாப்பு அதிகரிப்பு. காசியாபாத் அருகே எரிவாயு உருளைகளை ஏற்றிச் சென்ற வாகனம் திடீரென தீப்பிடித்து விபத்து. எரிவாயு உருளைகள் வெடித்து சிதறியதில் சுற்றுப்பகுதியில் இருந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றம். ராணுவத்திடம் உள்ள இலங்கை தமிழர் நிலங்கள் விரைவில் திருப்பி அளிக்கப்படும். இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே உறுதி. அமெரிக்காவில் மற்றொரு விமானம் குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்து சிதறியதால் பரபரப்பு. விமானத்தில் 6 பேர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் அவர்களின் நிலை குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை.